கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 130 அதிகாரம் வசனம் 5 என்ற வார்த்தையின்படி நம்பிக்கையுடன் காத்திரு என்ற தலைப்பை குறித்து பார்ப்போம். பரபரப்பான உலகில் இன்று அநேகர் பொறுமையை இழந்தவர்களாகவும் காத்திருக்க மனமில்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நினைத்ததெல்லாம் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்படி நடக்காத பட்சத்தில் எரிச்சலும் கோபமும் அடைகின்றனர். தாங்களாகவே தங்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்கிக் கொள்கின்றனர். தேவன் தன்னுடைய தயவுள்ள சித்தப்படி காலங்களையும் வேலைகளையும் வைத்துள்ளார். நாம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருக்க வேண்டும். தேவன் நம் ஜெபத்திற்கு உடனடியாக பதில் தராததினால் அவர் வல்லமை இல்லாதவர் என்றோ ஜெபத்திற்கு பதில் தர மனமில்லாதவர் என்றோ எண்ணிவிடக்கூடாது. நெகேமியா இந்த நியதிகளை நன்கு அறிந்திருந்தபடியால் ராஜாவிடம் அவசரப்பட்டு தன்னுடைய கரிசனைகளை சொல்லவில்லை. ஒருவேளை ராஜா முடியாது என்று சொல்லிவிட்டால் அது கூடாமலே போய்விடும். சுமார் 4 மாதங்கள் ஜெபித்த பின் அந்த நல்ல தருணம் வந்தது. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 123 அதிகாரம் வசனம் 2. சமீபத்தில் காத்திருக்க மனதில்லாமல் பொறுமையை இழந்து கோபமடைந்து சண்டையிட்டீர்களா? புலம்பினீர்களா? தவறான வழிகளை பின்பற்றி நினைத்ததை சாதித்து விட்டீர்களா? காத்திருப்பது என்பது ஒரு கசப்பான அனுபவம்தான், மறக்க முடியாது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இளைக்க பண்ணும். நீதிமொழிகள் 13 அதிகாரம் வசனம் 12. ஆனால் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27 அதிகாரம் வசனம் 14. பொறுமையை இழந்தால் தவறுகள் நேரிடும். எதிர்பார்த்திருந்த கனவுகள் சிதைந்துவிட வாய்ப்புகள் உள்ளன. மனசோர்வுகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருந்தால் நம்முடைய இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். பொறுமையை இழந்து கர்த்தருக்கு காத்திருக்க தவறியதால் பல பாதிப்புக்குள்ளான ஆபிரகாம், மோசே, ஏசா போன்றோரின் முன் உதாரணங்கள் நமக்கு படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பங்களிலும் சபைகளிலும் நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பொறுமையை இழந்ததினால் தேவனை பரிசுத்தப்படுத்த தவறி உலக கானானை மோசே இழந்தது போல பரம கானானை நாம் இழந்துவிட வேண்டாம். காத்து மனத்தாழ்மையோடு ஜெபிப்போம். பொறுமையோடு நம்பி காத்திருப்போம். காத்து நம்பியிருப்போம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.